ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் ஷோ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 22/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் சீட் அலாட் ஆனவங்க கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள். அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ரெசிக்னேஷனுக்கான டேட் எப்போது, அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1 ஜாயினிங் டேட் எப்போது, இது எல்லாமே ஆல்ரெடி வந்தது தான். இருந்தாலும் கடைசி நேரத்தில் யாரும் அந்த டேட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக இது ஒரு ஜென்டில் ரிமைண்டர் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். 1 or 2 டவுட்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஷெட்யூலில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சது, சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்சது, ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட் முடிஞ்சது. அதே போல் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்குது. அலாட் ஆன காலேஜினுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரிஜினல்ஸ் வித்து ஜெராக்ஸு, சாஃப்ட் காப்பி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் 22 ஆகஸ்ட் 2025 up to 5 PM. ஓகேங்களா? ஸோ இந்த தேதியை மறந்துடாதீங்க. சீட்டு கிடச்சி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் நான் போய் சேர்ந்துக்கிறேன், இன்னமும் சேரல, இன்றைக்கி தான் சேரணும் அப்படின்னா as quick as possible ஆஃப்டர்நூனுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடுங்க. டிலே பண்ண வேண்டாம். லாஸ்ட் மினிட்டில் போனீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அது போக ஆதார் வெரிஃபிகேஷன், மற்ற அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாயிரும். ஸோ இன்று மாலை 22 ஆகஸ்ட் 2025 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு, அதாவது 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் சேருவதற்கான கடைசி நாள். இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இதுதான் டேட். ஓகேங்களா? இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா தெரியாது. ஸோ இதை ஒரு ரிமைண்டராக சொல்கிறேன். ஓகே சார், இப்போது எனக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிருக்குது ஆல் இண்டியா கோட்டாவில், எனக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதற்கு எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துட்டீங்கன்னா போதும். ஓகே, எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நான் போய் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ரீஅலாட்மெண்ட் வேணும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுற அந்த அத்தாரிட்டிஸ்கிட்ட நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துட்டு வரணும். இது ஆல் இண்டியா கோட்டாவில். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ரவுண்டு 2க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகிறேன், அதுக்கான வில்லிங்னஸை என்னோடய ரிப்போர்ட்டிங் லெட்டரில் எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போது ரிப்போர்ட்டிங்க்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி. அட்மிஷனை முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்னஸ் கொடுத்துட்டு வந்துடணும். இது ஆல் இண்டியா கோட்டாவில். ஓகேங்களா? 22 ஆகஸ்ட் 2025. சரி, இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆல் இண்டியா கோட்டாவில். ஆனால் அந்த சீட்டு எனக்கு பிடிக்கலை, இல்லைன்னா அந்த சீட்டு எனக்கு வேண்டாம், பல்வேறு காரணங்களுக்காக ஃபீஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா எனக்கு தமிழ்நாட்டில் இல்லை வேறு ஒரு ஸ்டேட் கோட்டாவில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள்
சேர்ந்த பிறகு உங்களுடைய சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான அபராதமுமின்றி சேருவதற்கு, அதாவது சேர்ந்த சீட்டை ராஜினாமா செய்வதற்கு 21/8/2025, அதாவது நேற்று காலை 11 மணியிலிருந்து 25/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இதை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இதை ஒரு ரிமைண்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக, இந்த மாதிரி சீட்டு கிடைத்த பிறகு உங்களுக்கு அந்த சீட்டு வேண்டாம், இல்லை பிடிக்கல, ஆர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது, ஆர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 25/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிக்னேஷனை நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் அதை உங்களுடைய ரெசிக்னேஷனை ப்ராப்பராக முடிச்சுட்டு அதை மெயில் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். அது தவறும் பட்சத்தில் இந்த ரெசிக்னேஷன் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் நல் ஆர் வாய்டு. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து நேற்று வந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சுற்று கலந்தாய்வில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் சேருவதற்கான கடைசி நாள் 25 ஆகஸ்ட் 2025 மாலை 5 மணி. இதற்கு முன்னதாக 24 ஆகஸ்ட்னு இருந்தது. 24 ஆகஸ்ட் 2025 அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, வங்கி விடுமுறை. ஸோ பணப்பரிவர்த்தனை எல்லாம் செய்ய முடியல அப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மெயில் போட்டதுனால உங்களுக்கு இந்த டேட் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் சுற்று கலந்தாய்வில் தமிழ்நாட்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 25 ஆகஸ்ட்டு திங்கட்கிழமை மதியம் 2 மணி. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அதாவது 25 ஆகஸ்ட்டு திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அவ்வளோ டிலே பண்ண வேண்டாம். லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு உங்களால் பேமெண்ட் ஃபெயிலியர், பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னா டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடும். ஆன்லைனில் எல்லாமே செஞ்சுக்கலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முதல் சுற்று கலந்தாய்வில் கிடைத்த அந்த கல்லூரியில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் 25 ஆகஸ்ட் 2025 திங்கட்கிழமை மாலை 5 மணி. ஓகேங்களா? இந்த 3 தேதிகளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. ஓகேங்களா? டேட்டை மறந்துடாதீங்க. அந்த டேட்டுக்கு பிறகு போனீங்க அப்படின்னா இப்போ போட்டிருக்கிற ஷெட்யூலை எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுறவங்க இன்று மாலை 5 மணிக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 சீட்டு வேண்டாம், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றவங்க 25 ஆகஸ்ட்டு 2025 மாலை 5 மணிக்குள்ளே அந்த முடிவு எடுத்து விடுங்கள். தமிழ்நாடு ரவுண்டு 1 சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்றவங்க 25 ஆகஸ்ட்டு 2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் கல்லூரியில் சேர்ந்துருங்கள். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க 25 ஆகஸ்ட்டு 2025 மதியம் 2 மணிக்குள்ளே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.